வெல்கம் பேக் டு அவர் சேனல் மியாரேஷ். இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னோடய வீக்லி நான் பண்ணுற ஒரு சின்ன டிஐவை ஃபேஷியல் தான். அது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டல், டெட் அண்ட் ட்ரை ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ நமக்கு ஃபேஸில் கிடைக்கும். இது ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் டெக்னிக் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இந்த ஃபேஷியலில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஷியல் பண்ண உடனே உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக, ப்ரைட்டாக, க்ளோயிங்காக, இன்ஸ்டண்ட்டாகவே ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபேஷியலுக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபேஷியலை நான் மெயினாக வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் தான் டிஐவியில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மற்ற ஃபேஷியல் ஸ்டெப்ஸ்க்கு வந்துட்டு டேரெக்ட் ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் டிஐவியில் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் அதில் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் நான் வந்துட்டு இந்த நியூட்ரிஜினாவோட கிளென்சர் யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபேஸை நான் க்ளீன் வாட்டரில் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்துட்டு ஸ்க்ரப். என்னோட ஸ்கின் வந்துட்டு பேசிக்காக ஒரு காம்பினேஷன் ஸ்கின். ஸோ எப்படின்னா இந்த ஏரியா, இந்த டீ ஜோனில் வந்துட்டு ரொம்ப ஆயிலியாக இருக்கும். இந்த ஏரியா, இந்த சீக் ஏரியா வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ நான் பேசிக்காக வந்துட்டு நான் ட்ரை பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸில் என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு என்னோடய ஃபேவரட் ப்ராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஜினா தான். ஸோ ஒரு கொலாபரேஷன் ஆர் ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. பட் எனக்கு பர்சனலாக நியூட்ரிஜினாவோட ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்க்ரப்பிங்க்கு நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்துட்டு நியூட்ரிஜினாவோட டீப் க்ளீன் பிளாக் ஹெட் எலிமினேட்டிங் டெய்லி ஸ்க்ரப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் நீங்கள் பிளாக் ஹெட் ரிமூவ் பண்ணிட்டீங்க, ஒரு பிளாக் ஹெட் ரிமூவர் வச்சு இல்லைனா நீங்கள் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வந்துட்டு இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிளாக் ஹெட் திருப்பி நம்ம நோஸில் வர்றதுக்கு ரொம்ப 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 டைம் எடுக்கும். ஸோ இன் தேட் வே இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம ஃபேஸ் வெட்டாக இருக்கணும். எப்போவுமே ட்ரை ஸ்கின்னில் ஸ்க்ரப் டேரெக்டாக யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கின் டேர் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப ஹார்ஷாகவும் அட் த சேம் டைம் நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வெட் ஸ்கின்னில் ரொம்ப ஜென்டிலாக இந்த ஸ்க்ரப் போட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணால் போதும். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த ஏரியாலாம் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நான் எப்போவுமே கொஞ்சம் ஹார்டர் ஸ்க்ரப்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் தட்ஸ் மோர் தென் எனஃப். ஸ்க்ரப்பிங் இஸ் மோர் தேன் எனஃப். பிகாஸ் எனக்குலாம் இப்போ இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 1 மினிட்டே ஜாஸ்தி. ஏன்னா அதுக்குள்ளேயே இப்போது ஸ்க்ரப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். பட் நீங்கள் வந்துட்டு இல்லை உங்கள் ஸ்கின் வந்துட்டு சென்சிட்டிவ் கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 மினிட்ஸ் மேக்ஸ், அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அது ஸ்கின்னுக்கு நல்லதில்லை. ஸோ ஸ்க்ரப் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஸ்க்ரப்பிங் முடிச்சாச்சு. ஃபேஸ் மாஸ்க் போயிடணும். இந்த ஃபேஸ் மாஸ்கில் வந்துட்டு நான் ஆரஞ்ச் பீல் பவுடர், அப்புறம் சாண்டல்வுட் பவுடர் அண்ட் ஹோம்மேட் கர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி இந்த ஆரஞ்ச் பீல் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கடலை மாவு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சேம் ஃபேஸ் மாஸ்க்குக்கு கடலை மாவு, சாண்டல்வுட் பவுடர், அதுக்கப்புறம் கர்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் அந்த ஆல்டர்னேட்டிவ்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ மேக் ஷுவர் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆரஞ்ச் பீல் பவுடர், சாண்டல்வுட் பவுடர் எதுனாலுமே வந்துட்டு அது 100% கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கெமிக்கல் இல்லாத பவுடராக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஃபேஸுக்கு நல்லது. ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன்.
பழைய ஒரு மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இதை அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மேக் ஷுர் அதில் வந்துட்டு எந்த மேக்கப் பார்ட்டிகல்ஸுமே இருக்கக்கூடாது. அன்க்ளீன் ப்ரஷ் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சேம் மேக்கப் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணாலும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ஹேண்ட்ஸ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக தான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் டு பி ஃப்ராங்க். இல்லைன்னா நான் கையில் தான் அப்ளை பண்ணுவேன். தயிர் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. ஸோ ஹோம்மேட் கர்ட் தான். அதனால வந்துட்டு ரொம்ப கூலிங்காக சூப்பராக இருக்குது. ஸ்கின்னில் படும்போதே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஸோ 10 to 15 minutes ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு. அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் மாஸ்க் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபேஸில் அந்த இன்ஸ்டன்ட் க்ளோ அண்ட் ஃபேஸ் கொஞ்சம் பிரைட் ஆனதும் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஃபேஸ் மாஸ்க் ரிமூவ் பண்ண உடனே நம்ம ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ உடனே நம்ம ஒரு டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். டோனருக்கு ஜஸ்ட் இந்த ரோஸ் வாட்டர் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஜஸ்ட் இப்படி ஹேண்ட்ஸில் இப்படி போர் பண்ணிவிட்டு அப்படி ஸ்கின்னில் அப்படி வச்சுருங்க. ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆன உடனே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடலாம். ஸோ டோனர் கொஞ்சம் ட்ரை ஆன உடனே நம்ம வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடலாம். ஸோ நான் நியூட்ரிஜினாவோட ஹைட்ரா பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஸ்கின் இம்மீடியட்டாகவே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்றதை என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் யூஸ்லேருந்தே கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ப்ராடக்ட்டையுமே டேரெக்டாக ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அது ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது செட் ஆச்சு அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக ஸ்கின்னில் அப்ளை பண்ணால் போதும். எனக்கு பர்சனலாக வந்துட்டு டொமேட்டோ ஒத்துக்காது. டொமேட்டோ டேரெக்டாக எனக்கு ஸ்கின்னில் இப்படி நம்ம போட்டு ஸ்க்ரப்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு பர்சனலாக செட்டே ஆகாது. டொமேட்டோ வச்சு இப்படி பண்ணாலே வந்துட்டு இந்த இடத்துல பேர்ன் ஆக ஆரம்பிச்சோம். அந்த லெவலுக்கு எனக்கு வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்றதுனால செட் ஆகாது. ஸோ அப்புறம் மில்க் செட் ஆகாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் கூட நான் கர்ட் தான் யூஸ் பண்ணேன், மில்க் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகாத நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி எந்த ஃபேஷியல் ஆர் ஃபேஸ் மாஸ்க் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஸோ தேட்ஸ் இட் ஃபார் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்.